அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 பப்ளிக் எக்ஸாம், அதாவது 8th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ப்ரைவேட் கேண்டிடேட் இவங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை இதில் பார்க்கலாம். இப்போ அப்ளை பண்ணுறத டேட்டு ஜூலை, அதாவது இந்த மாதம் 18லேருந்து 24 இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த டேட்டை மிஸ் பண்ணவங்க ஜூலை 26 அப்புறம் 27 இந்த டேட்டில் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா 500 பே பண்ணணும். இப்போ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபீஸ் வந்து 195 ரூபா. ஃபீஸை நீங்கள் கேஷாக மட்டும்தான் பே பண்ண முடியும். அடுத்தது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்வீஸ் சென்டர், அதாவது சில ஸ்கூல்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க சர்வீஸ் சென்டர்னு, அங்கே நீங்கள் நேரில் போய் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த சர்வீஸ் சென்டரோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கல்வி மாவட்டத்தில் நியரஸ்ட்டாக உங்களுக்கு எந்த சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே போய் நேரில் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே 8th ஃபெயில் ஆகிருந்தவங்க அந்த மார்க் ஷீட்டு அட்டாச் பண்ணணும். அது ஜெராக்ஸ் காப்பி மட்டும் போதும். ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ண போகிறவங்க லாஸ்ட்டாக நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டு படிச்சிங்களோ அப்போ கொடுத்த டிசியை ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோடைய ஜெராக்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ணுறவங்களோட ஏஜ் ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதாவது 2024 ஆகஸ்ட் 1ஆம் தேதி 12 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆஃபீஸ் கவர், அதில் உங்கள் அட்ரஸ் ஃபுல்லாக தெளிவாக எழுதி அதில் 42 ரூபாய்க்கு ஸ்டாம்பு ஒட்டி அவங்க சப்மிட் பண்ணணும். அடுத்தது எக்ஸாம் டைம் டேபிள். எக்ஸாம் ஆகஸ்ட் 18லேருந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். எக்ஸாம் டைமிங் மார்னிங் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். முதல் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி. ரெண்டாவது எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி. மேக்ஸு ஆகஸ்ட் 21, சயின்ஸு ஆகஸ்ட் 22, சோசியல் சயின்ஸு ஆகஸ்ட் 23. மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த 3 எக்ஸாமையும் நீங்கள் ஆன்சர் வந்து தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம், இல்லை உருதுல எழுதலாம். எக்ஸாமுக்கான சிலபஸ் இப்போ 8th ஸ்டாண்டர்டுக்கு என்ன சிலபஸ் இருக்குதோ அந்த சிலபஸில் தான் நீங்கள் எழுதணும். அடுத்தது ஹால் டிக்கெட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த டீட்டெயில் எல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, பதில் சொல்கிறேன்.